ஹலோ காய்ஸ், விஎம் தேன் பண்ணை நாமக்கல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தேன் பெட்டியை எப்படி 2 தேன் பெட்டியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்டி பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இதில் பல்லி பூரான்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு வந்து பூச்சி வந்து கூட்டை விட்டு ஓடிடுங்க. அதனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சட்டங்கள் முழுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடை வந்து ஃபுல்லாகி தான் இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து பிரித்து ஆல்ரெடி 25 நாள் தாங்க இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து இந்த பாக்ஸை பிரிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த 6 சட்டங்களில் ஏதோ ஒரு சட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா ராணி பூச்சி இருக்குதுங்க. அதை வந்து என்ன பண்ணால் ஒரு சட்டமாக எடுத்து ராணி பூச்சை வந்து நம்ம தேடணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேட ஆரம்பிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணி பூச்சி வந்து கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். புதுசாக தேன் பெட்டி வச்சு வளர்த்து பிரிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தேன் பெட்டி வந்து புதுசாக ராணி பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து ஒரு ஈஸியான டிப்ஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா புது அடையாக இருக்குங்க. புது அடையில் தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே ராணி பூச்சி வந்து இருக்கும். ஏன்னா அதில் தான் வந்து எக்லே பண்ணும் அதிகமாக. இந்த கருத்தடை வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா எக்லேவே அதில் பண்ணாதுங்க. அதில் வந்து மகரந்தம் தான் தேனும் மகரந்தத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஒரு கூட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராணி பூச்சி தாங்க இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃப்ரேமாக எடுத்து தொலைவணுங்க. அதில் வந்து நம்ம கிடைக்கலைன்னா நம்ம என்ன பண்ணால் அப்படியே அந்த ஃப்ரேம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த புது பாக்ஸில் வந்து எடுத்து அப்படியே அந்த பக்கம் வச்சிடணுங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ரேமாக அந்த பழைய பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமாக எடுத்து தொலைவணும். ராணி பூச்சி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடை வந்து நல்லா டெவலப் ஆகிருந்துக்கணுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராணி பூச்சி வந்து முட்டை விட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூச்சிங்கள்லாம் வெளியே வர ஸ்டேஜில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடைச்சிருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருங்க. பாக்ஸ் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுத்து வைக்கணும். அடை வந்து கருத்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்து வந்து புது அடையாக கட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடை வந்து கருத்ததையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுனா இந்த மாதிரி புது அடை கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி புது அடை கட்ட தான் பார்த்திங்கன்னா ராணி பூச்சி வந்து அதிகமாக முட்டை விட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் தான் பார்த்திங்கன்னா ராணி பூச்சி இருக்குதுங்க. நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த சைடில் வந்து ரைட் சைடு கார்னரில் இருக்குது பாருங்கள் பெருசாக. இதுதான் பார்த்திங்கன்னா ராணி பூச்சி. இந்த ராணி பூச்சி வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸும் பார்த்திங்கன்னா மற்ற பூச்சிங்களோட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ராணி பூச்சி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடித்து கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்காதுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுப்பெட்டியில் வந்து ராணி பூச்சியோட இருக்கிற ஃப்ரேம் அப்படியே புதுப்பெட்டியில் எடுத்து வச்சிடணுங்க. ப்ளஸ் இன்னொரு ஒரு 2 அடையை எடுத்து வச்சிடணும். இந்த பழைய பெட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ ராணி பூச்சி இல்லை. இந்த புதுப்பெட்டியில் வந்து ராணி பூச்சி வந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த பெட்டியில் வந்து ராணி பூச்சி வந்து வந்துருச்சு புதுப்பெட்டிக்கு. இந்த ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 2 இடம் எடுத்து வச்சுருக்கோம். பழைய பெட்டியில் பார்த்திங்கன்னா ராணி பூச்சி கிடையாது. அந்த ராணி பூச்சி தான் எடுத்து இங்கே வச்சுட்டோம். இப்போ பழைய பெட்டியில் பார்த்திங்கன்னா 3 அடை இருக்கும். இதில் ஒரு 3 அடை இருக்குங்க. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் புது ஃப்ரேம் இருக்குங்களா, அதை எடுத்து 3 அதில் 3 அதில் 3 போட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா புதுசாக நம்ம பிரித்த ராணி பெட்டி இருக்கும் இல்லைங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணி அடைச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா வச்சிடணுங்க. புதுசாக வச்ச பெட்டி பார்த்திங்கன்னா தூரம் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பழைய பெட்டியில் பார்த்திங்கன்னா வந்து என்ன நடக்கும்னா ஒரு 8வது நாள் 9வது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குயின் செல்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த ராணி பூச்சி உருவாக்குறதுக்கான செல்ஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ராணி பூச்சி செல்லை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருணும், இல்லைன்னா நசுக்கி விட்டுருணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூச்சி செல் இருந்துச்சுன்னா எல்லாமே பறித்து வந்துச்சுன்னா இந்த கூட்டத்தை எல்லாமே கூட்டிகிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போயிருங்க. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி நசுக்கி விட்டுருணுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல் தான் விட்டுருப்போம். அந்த ஒரு செல்லில் இருக்கிற ராணி பூச்சி வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேட்டிங் போயிட்டு ஒரு 10வது நாள் பார்த்திங்கன்னா முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து புது அடையாக கட்டி ஃபுல்லாக வந்து உங்கள் பாக்ஸ் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியை 2 பெட்டியாக பிரிக்கிற வழி வந்து இதுதாங்க. தேங்க்யூ.